வெயில் ரொம்ப பிச்சை இருக்குது, அதாவது ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே சுற்றி மரமாக இருந்தாலும் அந்த நாங்கள் ஒவ்வொரு பழசுக்குள்ளேயும் போகும்போது அங்கே மேலே எந்த கவருமே இல்லை, எல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்த டைமுக்கு வெயில் ரொம்ப பிச்சரியுது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே எல்லா இடமே சரியான ஸ்பாட்டில் வந்து லைம் ஜூஸ், தெம்பிலி இப்படி எல்லாமே இருக்குது. ஸோ தாகம் ரொம்ப பிச்சை இருக்குது. ஸோ அப்போ குடிச்சிட்டு ரீஃப்ரெஷ்ஷாக அடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லி இந்த கேமராவோட ரிமோட்டை தொலைச்சிட்டான். இருக்கா? ரிமோட் இருக்கா? தொலைச்சிட்டான். அந்த தொலைச்சி நிறைய தொலைச்சிட்டான். அடுத்து அங்கே போகிறோம். அடுத்தது இதுக்கு இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு பார்க்கறதுக்கு. அடுத்து எங்கேயா போகிறோம்? சாப்பிட போகிறோம். பசிக்குது, நல்ல மூட்டிகள். அதுக்கு தான் ஜூஸ் குடிச்சிருக்கு. ஸோ டெய்லி இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு இருக்கிறாங்க. மோஸ்ட்லி இப்போ யூகேலேருந்து, அமெரிக்காவிலேருந்து நாங்கள் வார வழியில் நிறைய டூரிஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ இது வந்து சொல்கிறது புலனறுவ ராசதானி, அதாவது ரொம்ப நல்லா ஸ்ரீலங்காவில் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த லெவலுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி. பட் ரொம்ப இதை வந்து எனி டைம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆக்கள். அதாவது இந்த க்ளீனிங் வாக்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மரத்துலேருந்து ஒவ்வொரு விழ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த இடத்த வந்து அவங்க ரொம்ப புனிதமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காகவே இதுக்கு வந்து நிறைய டூரிஸ்ட், இப்போ நாங்கள் வந்த டைமே ஒரு ஆஃப் சீசன், இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு டூரிசமுக்குரிய சீசனே இல்லை. பட் அப்படி பார்த்தாலும் இங்கே வந்து இந்த டைம்லேயே எவ்வளோ டூரிஸ்ட் வராங்க. நிறைய வேன்ஸ் நிற்கிது, நிறைய டூரிஸ்ட் வந்து வேறு நாடு, ஸ்பெயின், ஜெர்மன், நாங்கள் வர இடத்துல யூகே, பிரிட்டிஷ்லேருந்து அப்படிலாம் நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ நான் இந்த இடத்த இன்னும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். எங்களுக்கு இன்னும் நிறைய இடங்கள் இதுக்குள்ளே இருக்குது. நான் ஒரு பிளேஸாக உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலாக சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இதுதான் 2ஆம் சிவன் கோயில். சோழர்கள் ஆட்சி டைமில் ராஜராஜ சோழன் மன்னனால் கட்டப்பட்டது 2ஆம் சிவன் கோயில். சோழர்கள் இலங்கையை ஆண்டதுக்கான ஆதாரமாக இந்த 2ஆம் சிவன் கோயில் வந்து இன்னுமே யுனெஸ்கோவால் இன்னுமே பராமரித்து கொண்டு தான் வராங்க. இங்கே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமையில் வந்து பூசை நடக்குது. மற்றபடி உள்ள நம்மளால் போக இயலாது. உள்ள வந்து ஒரு லிங்கம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு, கல்லாலே செதுக்கப்பட்ட லிங்கம் இருக்குது. இது ராஜராஜ சோழனால இலங்கை ஆட்சி பண்ணதுக்காக ஆதாரமாக இன்னுமே வரலாற்று பதிவாக இதெல்லாம் இன்னுமே இருக்குது. உங்களோட ஆக்கலண்டா? எங்க சொந்தக்காரர்கள் எங்க இருந்து வந்தவங்க? காலத்துலயே நாங்க பெரியாக்கள். எந்த காலத்துலடா? முதல்ல நாங்க பெரியாக்கள் தான். பழைய ஆக்கள் தான் கட்டு. பழைய ஆக்கள் என்ன அப்பாட ஆக்கள் கட்டு. இவங்க அப்பாட ஆக்கள் தான் கட்டினதா? அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன்.
சோழர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிவாலயங்கள் கட்டும்போது கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே நந்தி இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது, அங்கே இன்னொன்று இருக்குது. வாசல்லையே பார்த்தீங்கன்னா நந்தி இருக்குது. சோழர்கள் நம்மளோட நாட்டை ஆண்டதுக்கான சான்றாக இன்னுமே இந்த சிவன் கோவில் வந்து புலனறுவையில் இருக்குது. இதை வந்து பார்க்குறதுக்கு நிறைய ஹிந்துஸ் வராங்க. இன்னுமே இதுக்கு வந்து பூஜை நடந்து கொண்டு இருக்குது. வெள்ளிக்கிழமை பூஜை நடக்குது. நாலாப்புறம் நந்தி இருக்காம ஐயனார் சந்தியாடா இருக்கும். ஸோ சோழர்கள் பெருமை வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, கம்போடியா, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, மெயினாக அவங்க வந்து நிறைய நாள் வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் வாழ்ந்துருக்குறாங்க. ஸோ நாங்கள் வந்தது மெயினாக அந்த சிவன் கோயிலை பார்க்குறதுக்கு. முதலாம் சிவன் கோயில் வந்து நிறைய காலநிலை மாற்றம், யுத்தம் அதெல்லாம் அழிஞ்சிட்டு, பட் இந்த 2ஆம் சிவன் கோயில் வந்து ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி கொண்டு வராங்க. ஏன்னா புலனறுவ மன்னர் பராக்கிரம பாகோட பேலஸ் வந்து இங்கேருந்து லெஃப்ட் சைட் போனீங்கன்னா பார்க்கலாம், அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்தால் இந்த சிவன் கோவில் இருக்குது.